பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற ஒரு வல்லமையை தியானிக்கும் ஒரு பாடல். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மாசற்ற ரத்தம். பழைய ஏற்பாட்டிலே பாவத்திற்கு பரிகாரமாக பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் உண்மையான பலியாக தேவகுமாரனே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் இந்த பூமியில் வந்த நாட்களில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகியது. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆம், அவர் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. அவருடைய சிந்தின ரத்தம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. அவர் சிந்தின ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அவர் சிந்தின ரத்தத்தினால் நாம் தேவனோடு ஒரு ஐக்கியம் கொள்கிறோம். பாருங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7 எப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Ephesians 1:7 In him we have redemption through his blood, the forgiveness of sin according to the riches of his grace. பாருங்கள், என்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தினாரோ அந்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமை நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடுக்கிறது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது நமக்குள் பாவ மன்னிப்பாக மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 2 அதிகாரம் 13 சொல்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். Ephesians 2:13 But now in Christ Jesus you who once were far off have been brought near by the blood of Christ. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவின உடனே தெய்வத்தின் இடத்தில் நாம் நெருங்கும் ஒரு பாக்கியம் கிடைத்து விடுகிறது. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய், பரிசுத்தவான்களாய், பரிசுத்த வாட்டிகளாய் பார்க்கிறார். அவரை நெருங்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அது மாத்திரமா, நாமும் பரலோகம் இணைக்கப்படுகிறோமாம். கொலோசியர் 1 அதிகாரம் 20 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. Colossians 1:20 And by him to reconcile all things to himself, by him whether things on earth or things in heaven, having made peace through the blood of his cross. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறோம். இந்த பூமியில் நம் கண்களை மூடினாலும் அவருடைய இரத்தம் நம்மை கழுவினதினால் விண்ணகத்திற்கு நாம் நுழைய பாக்கியம் கிடைக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஒரு வசனத்தை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 Peter 1:19 But with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே
அவருடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை நம்மில் இறங்கட்டும். பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்கள் விடுதலை பெற்று வெளியே வரும்பொழுது கடைசி வாதை சங்கார தூதனைக்கு தப்பும்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் வீட்டின் நிலைக்கால்களில் பூசினார்கள். இன்றைக்கும் இயேசுவே, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். என் வாழ்க்கை எல்லை முழுவதும் அந்த இரத்தத்தினால் என்னை பாதுகாத்தருளும். விண்ணகத்தோடு என்னை இணைத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசை கூட உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். எங்களை உம்மண்டே நெருக்கமாய் சேர்த்து கொள்ளும். எங்கள் வாழ்க்கையும் விண்ணகத்தோடு இணைந்து உம்முடைய சித்தத்தை பூமியில் கொண்டு வர எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.